வணக்கம் மக்களே, பிரேமா கிச்சனில் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறதுன்னா வெஜ்ஜி பன்னீர் பிரியாணி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வெஜ் பிரியாணி நம்ம அடுப்பில் தான் செய்ய போகிறோம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சாச்சு. இப்போ பாத்திரம் சூடாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாகிட்டு நம்ம பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம். 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சு. வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்கிட்டேன். ஒரு 2 நிமிஷம் ஆகும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஒரு நம்ம 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் வதங்கிச்சு. பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம கேரட் பீன்ஸ் போட்டுக்கலாம். கேரட் பீன்ஸ் போட்டு நல்லா அது கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கேரட் பீன்ஸ்லாம் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் மீன் மேக்கர் சேர்த்துக்கலாம். மீன் மேக்கர் சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சு போடுறோம். கொஞ்சமாக தான் போடுறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் வதங்கி வரும். அதனால ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் சேர்ந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அளவு தண்ணி இப்போ நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கிண்ணத்தால் ஒரு கிண்ணம் அரிசி போட்டுக்கிறோம். நம்ம 1.5 கிண்ணம் தண்ணி வச்சுக்கலாம். 1 கிலோ அரிசி, அதுக்கு நம்ம 1.5 கிலோவில் 1.5 இது தண்ணி வச்சுக்கிறோம். தண்ணி கொதிக்கிட்டு நம்ம அப்புறம் அரிசி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெஜ் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு மசாலா போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம புதினா தழை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். அப்புறமே தம் போடுறதுக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம். கொஞ்சம் போட்டு நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு தான் போடுறோம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோம். நீங்கள் தேவையான உப்பு போட்டுக்கோங்க, அதிகமாக போட்டுறதுங்க. நல்லா உப்புலாம் போட்டாச்சு. இப்போ காரம் உப்புலாம் இருக்குதான்னு பார்த்துட்டு நம்ம தட்டு போட்டு மூடிக்கலாம். கரெக்டாக இருக்குது. உப்பு காரம் எல்லாம் இருக்குது. இப்போ தட்டு போட்டு நம்ம மூடி வச்சு அரிசி போட்டுடலாம். கொதி வந்த பிறகு நம்ம இப்போ தட்டு போட்டு மூடிக்கலாம். கொதி வரட்டும்.
இப்போ வந்து நம்ம தண்ணி கொதிக்குது பார்க்கலாம். தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து அரிசி போட போகிறோம். நம்ம வந்து பாஸ்மதி அரிசி கழுவி தண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி போட்டாச்சு. இப்போ நம்ம போட்டுட்டு இப்போ நல்லா தொழி விட்டுட்டு மூணுலாம் அரைப்பாக தான் வெந்த பிறகு நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரிசி போட்டாச்சு. அரிசி உடையாமல் இருக்கிறதுக்கோசம் கொஞ்சம் நம்ம லெமன் சேர்த்துக்கலாம். லெமன் வந்து கொஞ்சம் சின்னதாக அரை பழத்துக்காக தான் வரும். போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. வெஜ் பிரியாணிக்கு வந்து நம்ம கொஞ்சோண்டு கலர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெள்ளைமையாக இருக்குது, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கலர் ரொம்ப சேர்க்க வேண்டாம், சும்மா லைட்டாக கொஞ்சம் கலர் கேசரி கலர் சேர்த்துக்கலாம். கலர் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம முன்னாடியே போட்டோம்னா பன்னீர் உடஞ்சிரும். அதனால் இப்போ வந்து நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடியே போட்டுட்டோம்னா பன்னீர் போட்டு கிண்டணும்னா உடஞ்சிரும். அதனால் இப்போ கொஞ்சம் பாதி அரிசி வந்து போட்டோம். இப்போ போட்டு நம்ம இதுவாக கிளறக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக திருப்பி விட்டுட்டு அந்த சூப்லேயே கொஞ்சம் நேரம் இது பண்ணோட்டா அப்புறமே வந்து நம்ம தம் போடணும். இப்போ போட்டு நம்ம கிளறி விட்டாச்சு. இப்போ வந்து தட்டு போட்டு மூடிக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், அப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து திறந்து பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா வற்றிச்சு. இப்போ வந்து நம்ம தம் போட்டால் சரியாக இருக்கும். முக்கால் பதத்துக்கு வெந்துட்டு ரைஸு. இப்போ வந்து நம்ம தம் போட்டுக்கலாம். தம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம புதினா தழை கொஞ்சம் இருக்குது, அதை போட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா ஈவனாக இப்படி பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து தம் போட்டுக்கலாம் மேலே. நம்ம வந்து விரவு வந்து அடுப்பு நல்லா இது பண்ணிவிட்டு நெருப்பு மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். அடியில் தீ இருந்ததுன்னா கருகிடும். அதனால் போதும், அடுப்பு வேலை முடிஞ்சிச்சு. சும்மா லைட்டாக வந்து நம்ம நெருப்பு கட்டி அள்ளி போட்டுக்கலாம். சும்மா லைட்டாக வச்சா போதும், ரொம்ப வேண்டாம். இது மேலே போட்டதை நல்லா அப்படி தள்ளி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பு மேலே இருக்கட்டும். தம் போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். தம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பலன்னு வெஜ்ஜு பிரியாணி சூப்பராக பலன்னு வந்துருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வெஜ்ஜு பிரியாணி வந்து நம்ம டேஸ்ட் பார்க்க போகிறோம்.
சாப்பாடு போட்டுக்கலாம். பிரியாணி இது பாருங்கள், பல பலன்னு சூப்பராக வந்துருக்குது. பன்னீர் வெஜ் பிரியாணியும் நம்ம தயிர் பச்சடியும் வச்சுருக்கோம். தயிர் பச்சடி செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். வெஜ்ஜி பிரியாணி கொஞ்சம், தயிர் பச்சடி கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. மறக்காமல் பிரேமா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். நாங்கள் கொஞ்சம் நாளாக வீடியோ போடாமல் இருக்கிறோம். இப்போ தான் மறுபடியும் வீடியோ போடுறோம். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ இதை டெய்லி ரெகுலராக வரும். பாய். சாப்பாடு நல்லா இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எல்லோரும் இதே மாதிரி செய்யணும்.